இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யாக்கோபு 2:15-16. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். நம்ம எல்லாருக்கிட்டையும் இரக்க குணம் நிறைய இருக்குது. ஆனால் அந்த இரக்க குணத்தை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? சில பேர் சும்மா வாய் வார்த்தையினால் இறக்கப்படுவாங்க, அதை அவங்களே வச்சுக்கலாம். சில பேர் செயல் மூலியமாக இரக்கத்தை வெளிப்படுத்துவாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, சில சமயம் வாய் வார்த்தை மூலியமாகவும் சில சமயம் எப்பயாச்சும் செயல் மூலியமாகவும் இரக்கத்தை காண்பிப்பாங்க. இந்த முதல்ல 2 வகையான மனுஷர்களை கூட நம்பிடலாம். அதாவது எதுவுமே செய்யாதவங்க கிட்ட ஏழை எளிய மக்கள் தேவைகளை தேடி போக மாட்டாங்க, எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏதாச்சும் உதவக்கூடிய மக்கள்கிட்ட ஏழை எளிய மக்கள் நம்பி போவாங்க, அதை பெற்றுக்கொள்வாங்க. இந்த 3வது கேட்டகரி மனுஷர்கள் எப்போ செய்வாங்க எப்போ செய்ய மாட்டாங்கன்னே தெரியாது. இந்த 3வது வகையான மக்கள் தான் ரொம்ப அதிகம். அவங்களுடைய பிறந்த நாள், கல்யாண நாள், இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் மட்டும்தான் தானம் தர்மம் பண்ணுவாங்க. இந்த நாளில் மட்டும்தான் இரக்க குணம் வேலை செய்யும். ஒருத்தவங்களுக்கு தேவைப்படாத போது நம்மளுடைய திருப்திக்காக உதவி செய்கிறதுக்கு பேர் உதவி இல்லை. அவங்களுடைய தேவைகள் எப்பயோ அப்போ உதவி செய்கிறதுக்கு பேர் தான் உதவி. இப்படி என்றைக்கோ ஒரு நாள் செஞ்சுட்டு எப்படி திருப்தி அடைய முடியுது? ஆதரவு இல்லாத மக்களோட தேவைகள் ஒரு நாள் மட்டும்தான் இருக்குதா? மாதம் சம்பளம் வாங்குகிறோம், ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை தான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு செய்கிறோம்னா அது தேவனுடைய கணக்கில் போய் சேராது. 10ல் 1 பங்கு தேவனுக்கும் மற்றொரு பங்கு ஏழை எளிய மக்களுக்கும் கொடுன்னு தேவன் சொல்கிறாரு. எத்தனை பேர் அதை கடைபிடிக்கிறோம்? அப்படி கடைபிடிச்சு செய்கிறவங்களுடைய கணக்கு தான் தேவன்கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட கணக்குக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பாரே தவிர வாய் வார்த்தையினால் இறக்கப்பட்டுக்கிட்டு எப்பயாச்சும் உதவி செய்கிறவங்க கணக்கெலாம் போய் பலன் கொடுக்காது, சேராது. நம்ம எப்படி செய்கிறோமோ அப்படி தான் தேவன் நமக்கும் செய்வார். ஆமேன்.